வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி பாவக்காய் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருந்தால் கூட அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கம்மி பண்ணி கொடுக்குது. அதே போல் கல்லீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை இருக்கவங்க அந்த பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கொடுக்குது. ஓகே, நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் புளி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் அதை நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 15 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இது நம்ம சவக்க வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கலாம். அதே மாதிரி தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் அதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட நம்ம பாவக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் நான் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மோரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு தன்மையை குறைக்கக்கூடியது இது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அதை வேக வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஃபைனலாக இதோட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.